காங்கிரசுடன் டீல் போட்டதால் மொத்தமாக செக் வைக்கும் பாஜக. டெல்லியின் பவர் தெரியாமல் வார்த்தை விட்டதால் மாட்டிக்கொண்ட தாவேகா. வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் விஜயை பொறுத்தவரை சினிமாவிலிருந்து நேராக அப்படியே அரசியலுக்கு வந்துவிட்டார். எந்த அரசியல் கட்சியிலும் இணைந்த அரசியலை பற்றி தெரிந்து கொள்ளாமல் சினிமாத்தனமான ஒரு அரசியலை கையில் எடுத்து பிரச்சாரம் செய்து வெற்றியும் பெற்றுவிட்டார். இதன் காரணமாக கடந்த 60 ஆண்டுகளாக நீயா நானா என்று முட்டி மோதிக்கொண்டிருந்த அதிமுக திமுக கட்சிகள் குடை சாய்ந்து கிடக்கின்றன. அதோடு விஜயை பொறுத்தவரை திமுகவின் அரசியல் எதிரி என்று சொன்னவர் பாஜகவின் கொள்கை எதிரி என்று சொன்னார். இப்படி தமிழக வெற்றி கழகத்தை பாஜக கண்டுகொள்ளாத போதும் சிறுபான்மையினரின் ஓட்டுக்காக மு.க.ஸ்டாலினை போலவே விஜயும் பாஜகவை வம்படியாக விமர்சித்தார். ஆனபோதும் அதை கூட டெல்லி பாஜக பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தலில் மு.க.ஸ்டாலினை விஜய் வீழ்த்தியதால் அதை வரவேற்றார்கள். ஆனால் தாங்கள் ஜென்ம எதிரியாக நினைக்கும் காங்கிரஸ் கட்சியை தனது கூட்டணியில் முதல் நபராக விஜய் சேர்த்து கொண்டதுதான் டெல்லி பாஜகவுக்கு அவர் மீது கோபத்தை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக என்னதான் பாஜக குறித்து ஒரு வார்த்தை கூட விமர்சிக்காமல் அவர்களிடத்தில் பணிந்து செல்வது போன்று விஜய் நடித்தாலும் அதை நம்பி ஏமாறுவதற்கு டெல்லி பாஜக தயாராக இல்லை. எப்போது காங்கிரஸ் கட்சியை விஜய் கூட்டணிக்குள் இழுத்தாரோ அப்போதே அவருக்கு ஸ்கெட்ச் போட்டு விட்டார்கள். இதனால் தான் டெல்லிக்கு சென்று விஜய் அமித்ஷாவை சந்திக்க மறுத்துவிட்டார். அப்படி இல்லை என்றால் இவர்கள் மோடியை சந்தித்ததும் தன்னை சந்திப்பதற்கு அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டதும் கொடுத்திருப்பார். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமாறு விஜய்க்கு அழைப்புதல் விடுத்த போது அதை மறுத்துவிட்டார். ஆனால் இப்போது காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். இதன் காரணமாக தேர்தலுக்கு பிறகு டெல்லி மேலிடம் குறித்து ஒரு வார்த்தை கூட விஜய் விமர்சிக்காத போதும் காங்கிரஸ் கட்சி அவர்கள் கூட்டணியில் இருக்கும் வரை அவருக்கு சிக்கல்தான் என்பது தெரிய வந்துள்ளது. இப்படி காங்கிரஸ் கட்சியினால் தனக்கு எதிராக பாஜக திரும்பிவிட்டதால் அந்த கட்சி தாவேகா கூட்டணியில் இருந்தாலும் ஓரங்கட்டி வைத்துவிட வேண்டும், அவர்களுக்கு பெரிதாக எந்த முக்கியத்துவமும் கொடுக்கக்கூடாது என்று தற்போது விஜய் தரப்பு திட்டமிடுவதாக பனையூர் வட்டாரத்தில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தை வைத்து தாங்கள் இன்னும் அழுத்தமாக கால் பதித்துவிட வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றுவிட்ட நிலையில் அடுத்தபடியாக விஜயின் எம்எல்ஏக்கள் மூலம் தனது கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வாங்கிவிட வேண்டும் என்று திட்டமிடுகிறார் ராகுல் காந்தி. ஆனால் விஜயோ இப்படி ராஜ்யசபாவில் காங்கிரசின் பலம் கூடுவதற்கு தான் காரணமாக இருந்தால் டெல்லி பாஜக இன்னும் தனக்கு எதிராக திரும்பி விடுவார்கள். அதனால் ராகுல் காந்திக்கு ஆதரவாக நாம் செயல்பட்டு கொண்டே இருந்தால் டெல்லி பாஜகவின் எதிர்ப்பாலையானது இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லும் என்பதனால் தனது கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியை பிரதானப்படுத்தாமல் பின்வரிசையில் வைத்திருக்க விஜய் தரப்பு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நேரத்தில் டெல்லியில் தனக்காக காத்திருந்த சோனியா காந்தியையும் ராகுல் காந்தியையும் சந்திக்காமல் அப்படியே விஜய் தமிழ்நாடு திரும்பிவிட்டதாக காங்கிரஸ் கட்சி தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் இதுகுறித்து தமிழக வெற்றி கழகத்தினர் கூறுகையில் விஜயை பொறுத்தவரை பிரதமர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் சந்திக்கத்தான் டெல்லி சென்றார். மற்றபடி காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்க வேண்டும் என்கிற எந்த திட்டமும் அவரிடத்தில் இல்லை. ஆனால் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தான் விஜய் தங்களது அலுவலகத்திற்கு வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அமித்ஷாவை சந்திக்க முடியாத அந்த ஏமாற்றத்தில் அதன் பிறகு விஜய் எதை பற்றியும் யோசிக்கவில்லை, அப்படியே சென்னை திரும்பிவிட்டார். அதனால் சோனியா காந்தி ராகுல் காந்தியை சந்திப்பதாக விஜய் சொல்லவும் இல்லை. அவர்களாகவே காத்திருந்துவிட்டு அவர் தங்களை சந்திக்கவில்லை என்று சொல்வது எப்படிப்பட்ட அணுகுமுறை என்று தெரியவில்லை என தமிழக வெற்றி கழகத்தில் கூறுகிறார்கள். ஆக காங்கிரஸ் கட்சியினால் டெல்லி பாஜகவில் மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதித்துள்ளார் விஜய். இதன் காரணமாக மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி விவகாரத்தில் பெரிய அளவில் விமர்சிக்கப்படுவார் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. நேபாளம் ஆன்மீக பயணத்துக்கு பிறகு ரஜினியை சந்திக்கிறாரா அண்ணாமலை? தினமலர் வெளியிட்ட செய்தியால் புதிய பரபரப்பு. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலையை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகள் வெளியாகி வருகின்றன. என்றாலும் அந்த செய்திகள் எதுவுமே உறுதிப்படுத்தப்படவில்லை. தனது எதிர்கால அரசியல் திட்டங்கள் குறித்து எந்த ஒரு கருத்தும் அண்ணாமலை வெளியிடவில்லை. அவ்வப்போது மீடியாக்களை சந்திக்கும் அவர் ஆளுங்கட்சியின் செயல்பாடுகளை விமர்சிப்பது மற்றும் சில விளக்கங்களை கொடுப்பதோடு மௌனம் காத்து வருகிறார். இந்த நேரத்தில் மத்திய அரசின் மும்மொழி கல்விக் கொள்கை மற்றும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை அண்ணாமலை விமர்சித்தது அரசியல் வட்டாரங்களில் கவனம் பெற்றது. தனக்கு டெல்லி பாஜக எதிர்பார்த்த பொறுப்பு கொடுக்கவில்லை என்பதனால்தான் அண்ணாமலை இப்படி டெல்லியை விமர்சிக்கிறார் என்று சிலர் கருத்து வெளியிட்டார்கள். அதோடு இன்னொரு பக்கம் தணிக்கை தொடங்கப் போகிறார். திருச்சி கிழக்கு, தாராபுரம், மதுராந்தகம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறும் போது பெருந்துறை தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுவார் என்றும் செய்திகள் வெளியாகின. இப்படியான நிலையில் தற்போது அண்ணாமலை நேபாளத்திற்கு ஆன்மீக பயணம் சென்றுள்ளார். இந்த பயணத்தை முடித்துவிட்டு அவர் சென்னை திரும்பும் போது நடிகர் ரஜினிகாந்தை சந்திக்க இருப்பதாகவும் அப்போது புதிய கட்சி குறித்து ஆலோசிக்கப் போவதாகவும் தினமலர் நாளிதழ் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளார்கள்.
அதோடு அண்ணாமலை கர்நாடகாவில் IPS அதிகாரியாக பணியாற்றிய போதே அவரை ரஜினி கூர்ந்து கவனித்து வந்திருக்கிறார். அதன் காரணமாகவே தான் அரசியல் கட்சி தொடங்குவதாக இருந்தபோது அண்ணாமலையை தனது கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தவும் திட்டமிட்டார் ரஜினி. அதன் பிறகு அவர் கட்சி தொடங்காததால் பாஜகவில் இணைந்து விட்டார் அண்ணாமலை. இந்த நிலையில்தான் தற்போது தனது அரசியல் பயணத்தில் ஒரு சரியான பிடிமானம் இல்லாமல் இருக்கும் அண்ணாமலை அடுத்து ரஜினிகாந்தை சந்தித்து அடுத்த கட்ட அரசியல் குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக தினமலர் நாளிதழ் ஒரு செய்தி வெளியிட்டுள்ளது. ஆனால் அந்த ஆலோசனையானது புதிய கட்சி சம்பந்தமானதா இல்லை ஆன்மீகம் சம்பந்தமானதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி. கேரளாவிலும் வெடித்த வந்தே மாதரம் சர்ச்சை. கொந்தளித்த ஆளுநர் அர்லேக்கர். தமிழ்நாட்டில் RN ரவி ஆளுநராக இருந்தபோது அவர் சட்டசபைக்கு வரும்போது தேசிய கீதம் முதலில் பாடப்பட வேண்டும் என்று சொல்வார். ஆனால் இவர்களது தமிழ்தாய் வாழ்த்தை மட்டுமே இசைத்துவிட்டு தேசிய கீதத்தை அப்படியே விட்டு விடுவார்கள். இதன் காரணமாக அவர் பலமுறை சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். இப்படியான நிலையில் சமீபத்தில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற போது வந்தே மாதரம் தேசிய கீதம் அதன் பிறகுதான் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. இதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடியை சந்திக்க சென்ற விஜய் தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருப்பதாக சொன்னார்கள். ஆனால் அது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் இதுவரை எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. இந்த நேரத்தில் கேரளாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அக்கட்சியின் சதீஷன் நேற்று முதல்வராக பதவியேற்றார். அவருக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது அங்கு வந்தே மாதரம் தேசிய கீதம் ஆகியவை இசைக்கப்பட்டன. என்றாலும் வந்தே மாதரத்தில் முதல் பகுதி மட்டுமே பாடப்பட்டுள்ளது. கேரளா காங்கிரஸ் அரசின் நடவடிக்கைக்கு ஆளுநர் அர்லேக்கர் அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் மீடியாக்களை சந்தித்த போது ஆளுநர் பங்கேற்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் வந்தே மாதரம் முழுமையாக பாடப்பட வேண்டும். இதுதான் மத்திய அரசின் வழிகாட்டுதலாகும். அதனால் நான் பங்கேற்கும் நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் தேசிய கீதத்தை இருட்டடிப்பு செய்வதை ஏற்க மாட்டேன் என்று கேரளாவில் காங்கிரஸ் அரசுக்கு அவர் முதல் நாளே கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விமான நிலையத்தில் அத்துமீறிய விசிகவினர். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி செய்த காலகட்டத்தில்தான் விமான நிலையத்தில் அமைச்சர்கள் வந்து இறங்கும்போது அந்த கட்சியினர் எந்த விதிகளையும் மதிக்காமல் விமான நிலையத்துக்குள் கூட்டமாக அத்துமீறினார்கள். அப்போது அவர்கள் மீது புகார் அளிக்கப்பட்ட போது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி நடைபெறும் நிலையில் இப்போதும் விமான நிலையங்களில் அதே விதிமீறல் நடக்க தொடங்கியிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. குறிப்பாக மத்திய அமைச்சர்கள் தமிழகம் வரும்போது கூட மாவட்ட கலெக்டர் உள்ளிட்ட ஒரு சில அதிகாரிகளை விமான நிலையத்துக்குள் செல்வார்கள். ஆனால் நேற்று தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமைச்சர் வன்னியரசு விமான நிலையத்துக்கு வந்தபோது ஏகப்பட்ட பேர் விமான நிலையத்துக்குள் சென்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. அதாவது அவரை வரவேற்க விமான நிலையத்துக்கு 2 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் என்று அதிகாரிகள் கூறிய நிலையில் அது எதையும் ஏற்காமல் 12 பேர் உள்ளே புகுந்துள்ளார்கள். இதனால் அங்கு சிறிது நேரம் பெரிய அளவில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று அமைச்சர் வன்னியரசு கூறிவிட்டாராம். இதை பார்த்த அதிகாரிகள் பெரிய அளவில் தங்களது கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. திமுக ஆட்சியில் நடைபெற்று வந்த அதே விதிமீறல்கள் இப்போது தாவேகா ஆட்சியிலும் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இங்கே எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என்பதையே இது வெளிப்படுத்துகிறது என்று வெளிப்படையாகவே தெரிவிக்கிறார்கள்.